ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாகை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எதுக்குன்னா இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான முக்கியமான மினி விலாகாக நம்ம போகிறோம். எதை பற்றினா கோல்டை பற்றி. இதோ பார்த்தீங்களா, இதுதான் என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண ரிங்கு. இதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அவர் எப்படி வாங்கினாரு, எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தாரு, எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் போட்டிருக்காங்க, அதை எப்படி பார்கெயின் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாருங்க. நல்லா இருக்குல்ல, இது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு 2 கிராம்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் இது எவ்வளோ கிராம் அப்படின்றது. இது வந்து வெறும் 1.1 கிராம் தான். நல்லா தெளிவாக டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது. ஃப்ளார் டிசைன் போட்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ரிங். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலும் கூட. எனக்கு இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் 31 அன்னைக்கு என் வீட்டுக்கார் வாங்கியிருந்தார். அப்போ வந்து ஆஃபர்ஸ் நிறைய கடையில், எல்லா கடையிலுமே போயிட்டு இருந்துச்சு. அவர் 3 to 4 ஷாப்ஸில் வந்து விசாரித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கடையில் வாங்கியிருக்காரு. இது என்ன கடை அப்படின்றது, இது என்ன ஷாப் அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த நோட்டில் ஆல்ரெடி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். வேல்யூ ஆட் வந்து நம்மளுக்கு வந்து 12.73% கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கடையிலுமே வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது 1 கிராம் அப்படின்றனால வந்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 21%க்கு வேஸ்டேஜ் போட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நியூ இயர் ஆஃபர்ன்றனால 25% வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணி இந்த வேஸ்டேஜுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் கிடச்சிது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு ரிங் இருக்குது. ஆனால் அது வந்து சாலிடாகவும் இல்லை, டிசைன்ஸும் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த கடையில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது. டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது, கெட்டியாகவும் இருக்குது. பாருங்கள், பின்னாடியெல்லாம் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, மெல்லிஸாக இல்லை. எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா இது சீக்கிரமாக அமங்காது, உடையாது. அதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கிறது முக்கியமாக பார்த்து வாங்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கோல்டில் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம நகைக்கான வேஸ்டேஜ் என்ன போட்டிருக்காங்க, ரேட் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.1 கிராமுக்கு அன்னைக்கு ரேட்டு 7,110 ரூபா. அது எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1.100 கிராமுக்கு 7,110 ரூபா பார்த்திங்கன்னா 7,821 ரூபா அப்படின்ட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வருது. ஆக்சுவல் அமௌண்ட் இது. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். வேல்யூ ஆடட் டேக்ஸோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம நெட்டட் அமௌண்ட்லேருந்து தான் நம்மளோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ட்டு 12.73% போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.140% கிடைக்குது. அதோடது அன்னையோட ரேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 995 rupees வருது. டோட்டல் ஆடிங் பார்க்கலாம். ₹8,815 வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3% நம்மளுக்கு எப்போவுமே கோல்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 3% தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணலாம். இன்ட்டு 3% போட்டிங்கன்னா 264 rupees வருது. ஆட் பண்ணால் ₹9,079. ரவுண்டாக பார்த்திங்கன்னா 9,080 வருது. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு இதுனா, அவர் வந்து இது என்னோடய பழைய ரிங்கை போட்டுட்டு எடுத்திருக்காரு. என்னோடய பழைய ரிங்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.120 கிராம்ஸ் இருந்திருக்கு. அதில் வந்து அந்த அழுக்கு, ஸ்டோனு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நெட் வெயிட் தருவாங்க இல்லையா, அதோட நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 910 கிராம்ஸ் இருந்துச்சு.
அதை வந்து அன்னைய ரேட்டில் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 6480 ருபீஸ் நம்மளுக்கு வருது. அவர் வந்து டோட்டலாக 2600 ருபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து வந்து கூட நம்ம பேர்கெயின் பண்ண முடியும். தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த கோல்டோட டீட்டெயிலு. இந்த ரிங்கோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரிங்கை வந்து நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தாம்பரமில் இருக்க எல்கேஎஸ் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தார். இது வந்து முக்கியமாக பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால பர்சனலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.